கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். சனாதன தர்மத்தை காப்பாற்ற உயிர் கொடுப்போம் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசியிருக்கிறார். கூடுதலா இன்னொன்னு சொல்றாரு, தமிழகத்துல ஒரு இளம் அரசியல்வாதி இருக்கிறார், வைரஸ் எல்லாம் இருக்கு, அதை கூண்டோட ஒழிப்போம் அப்படின்லாம் பேசுறாரு. ஒரு கிறிஸ்துவத்தையோ இஸ்லாத்தையோ இந்த மாதிரி பேச முடியுமா, நாங்க என்ன இழிச்சவாயர்களா அப்படின்னு கேட்கிறாரு. அங்க லட்டு விவகாரம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தவர் திடீர்னு தமிழகம் பக்கம் திரும்பி இப்படி பேச வேண்டிய காரணம் என்ன? நம்முடைய பவன் கல்யாணுடைய அரசியல் வரலாற்றை கொஞ்சம் வாசகர்கள் நினைவுபடுத்தி பார்க்கணும். இவர் மாநில கட்சி ஆரம்பித்ததனுடைய நோக்கம், இவருடைய குடும்பம் காங்கிரஸ் பின்புலம் உள்ளது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்காக சொல்றேன், சிரஞ்சீவியினுடைய சகோதரர் தான் இவர். சிரஞ்சீவி தனக்குள்ள பாப்புலாரிட்டியை காங்கிரஸை வச்சு தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க பயன்படுத்திக்கிட்டாரு. ஒரு காலத்துல காங்கிரஸ் குடும்பம் என்று இருந்த அந்த நிறையோட சிரஞ்சீவி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மாநில கட்சியை ஆரம்பிச்சு பவன் கல்யாண் தனக்குள்ள ரசிகர்களை வச்சு மாநிலத்தினுடைய உரிமைகளுக்கு தான் முதல்ல குரல் கொடுத்தார். இப்ப குரல் கொடுக்கக்கூடிய இந்த வலதுசாரி சிந்தனைக்கு அவர் தன்னை முதல்ல கொடுக்கல. ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களின் வளர்ச்சிக்காக முயற்சி செய்து அதுல அவரை அங்கீகரிக்கல மக்கள். அதுக்கப்புறம் அவர் எடுத்த வேஷம்தான் சந்திரபாபு நாயுடுவோட அவர் அமைச்சட்ட கூட்டணி. சந்திரபாபு நாயுடு கூட அவர் அமைச்ச கூட்டணி என்பது கூட, அந்த கூட்டணி அமைக்கின்ற போது கூட ஆந்திரா என்பதனுடைய வளர்ச்சி என்றுதான் அவங்களுடைய டிமாண்ட். அதுல சந்திரபாபு நாயுடுக்கு உதவிகரமா பிஜேபி இருக்கும் என்பதனால ஒரு தேசிய அந்தஸ்துக்கு அவர் மேல வரார். இப்போ அந்த துணை முதல்வர் பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய லாயல்ட்டிய, தன்னுடைய விசுவாசத்தை சந்திரபாபு நாயுடுவோட மேல காட்டுறதுக்கு முயற்சி செய்யறார். நீங்க ஏற்கனவே திருப்பதியில ஒரு பேரணி போய் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டு சந்திரபாபு நாயுடுக்கு உரிய அங்கீகாரம் பிஜேபி கொடுக்காத சூழ்நிலையை நம்ம வாசகர்கள் ஞாபகத்துக்கு அரசியல் களத்தில் கொண்டு வந்திருக்க வேண்டும். அது வந்தாதான் இவருடைய பவன் கல்யாணுடைய இந்த நடவடிக்கை யாருக்காக, எதை நோக்கி என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த லட்டு விஷயம் வந்த போதே, லட்டுல விமர்சனங்கள் வந்த போதே, சில நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ செய்ய வேண்டிய பணி என்ன? அதற்குரிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இவங்க பதில் சொல்றதுலேயே பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அதை மதமாக்குறதுக்கு முயற்சி செய்து ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்துவர் என்ற அந்த சார்ஜை வைக்கிறார். ஒட்டுமொத்தமான பக்தர்களை இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் என்ற போர்வையில பிரிக்க அவர் ட்ரை பண்ணும்போது இவர் அந்த லட்டு சப்ஜெக்ட்ல உள்ள போடுறாரு. உள்ள பூந்து இந்த சப்ஜெக்ட்ல கோவிலை சுத்தப்படுத்துவதுதான் என்னுடைய பிரதானமான வேலை என்று கோவிலை சுத்தப்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறார். இந்த நேரத்துல வாசகர்கள் என்ன ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்னா, எல்லாரையும் மிரட்டினார் இவர். நடிகர் கார்த்திக், நடிகர் பிரகாஷ் ராஜ், இந்து மதத்தை நீங்க யார் யாரெல்லாம் குறை சொல்லுகிறீர்களோ அவர்களை நான் சும்மா விட மாட்டேன், அதான் அவர் முதல் அறிக்கை. உடனே கார்த்திக் அந்த திரைப்பட அந்த நிகழ்ச்சியிலேயே மன்னிப்பு கேட்டார். ஆனா பிரகாஷ் ராஜ் தெளிவா சொன்னாரு, ஓட்டு கேட்க வரும்போது வெள்ளை சட்டையோட வந்தீங்க, வெள்ளை மனசோட நீங்க இருப்பீங்கன்னு வாக்குகளை வாங்கினீர்கள். பிரகாஷ் ராஜ் வார்த்தை தான். ஆனால் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு யாருக்கோ விசுவாசமாக, மக்களை விட்டு யாருக்கோ விசுவாசமாக நடிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். வேற கலர் சட்டையோட நடிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள், வேற கலர் சட்டையோட. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கோயிலை சுத்தப்படுத்தும் போது மஞ்சள் கலர், இப்ப அவரு ஒரு பிரவுன் கலர், குங்கும கலர் போட்டு திருப்பதியில ஒரு பேட்டி கொடுக்கிறார். அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி இப்போது லட்டு சப்ஜெக்ட்ல இல்ல. அவங்க கேட்டது இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடந்தது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறார். அப்ப அவர் என்ன சொல்லணும்? இதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை சொல்லலாம், அல்லது இப்போது நம்ம நிர்வாகத்துடைய கண்ட்ரோலுக்கு நாங்க கொண்டு வந்துட்டோம்னு சொல்லலாம். அதை மீறி கையில ஒரு டைரி வச்சிருக்காரு. அந்த டைரி என்னன்னு சொன்னா, நீங்க வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள்ள வரீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு ஒப்புதல் பெற்று வர வேண்டும். இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி வரணும்னாலும் முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் வர முடியாது.
கிறிஸ்துவராக நீங்க வர வேண்டும் என்றால் நீங்க லிஸ்ட்ல கையெழுத்து போட்டு வாங்க. அது இந்த ரிஜிஸ்டருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறானுங்க ஆந்திராவில், இந்த தெலுங்கு பேர்ல. ஜெகன்மோகன் ரெட்டி வருவது மட்டுமல்ல, என் பொண்ணு கிறிஸ்துவம், என் பொண்ணையே நானும் கையெழுத்து போட்டுதான் கூட்டின்னு போயிருக்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னா, இந்துக்களின் பொறுமையா, அதாவது ஒட்டுமொத்த மக்களுக்கான சிந்தனை என்பதை மாற்றி அந்த ஆலயம், பக்தி, மதம் என்பதை இந்துக்களின் மேன்மை என்ற வார்த்தையோட ஒரு மிரட்டல் துணிய ஆரம்பிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வைரஸ் என்ற, அது உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்ச நீதிமன்றத்தில் சந்திச்சு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற போது அப்படி ஒரு சப்ஜெக்டுக்கு புதிய அரசியல் முகம் கொடுக்கிறாரு, பிஜேபி முகத்தை கொடுக்கிறாரு. இதுல அவர் யாருக்கு பதில் சொல்ல போறாரோ, பிஜேபிக்கு நான் எவ்வளவு விசுவாசம் இருக்கேன் பாருங்க, சந்திரபாபு நாயுடு 80 மார்க் போடுங்க, எனக்கு 80 மார்க் போடுங்க, நான் தான் திராவிடம், அந்த மதச்சார்பின்மை, இந்துக்களுக்கு எதிர்ப்பா பேசுவதை எதிர்த்து களத்தில் போராடுகிறேன் என்று காட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கிறது. அந்த விசுவாச வேலையை செய்கிறார். நம்ம போன பேட்டியிலே சொன்னோம், குஜராத் போல மாறுகிறதா ஆந்திரா என்று கேட்டோம். கிட்டத்தட்ட பவன் கல்யாண் அந்த பிஜேபி முகத்தில் அதை கொண்டு போவதற்காக ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு சொல்ல வேண்டிய பதில் தெளிவா சொல்லிட்டாங்க. 2 விஷயம். ஒண்ணு, கோவில்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட உச்ச நீதிமன்றம் பொறுப்பில் உள்ளவர்கள் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவர் அதை டைல்யூட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காரு, வேற மதத்தை சார்ந்தவர்கள் உள்ள வரணும்னா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இதை யாரும் குறை சொல்லாதீங்க, குறை சொன்னா நான் சும்மா விட மாட்டேன். யாருமே குறை சொல்லல. இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தாமல் வேற்று மதத்தினரை இந்துத்துவம் என்ற பெயரில், சனாதனம் என்ற பெயர்ல யாராவது விவகாரம் பண்ணா அது சரியில்லை என்றுதான் அந்த சனாதனத்துக்கு சப்ஜெக்ட்ல நம்ம பேசணும். அது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்துக்களை எதிர்க்கிறார்கள் என்று திருத்தி பேசுறாங்க. பிஜேபியினுடைய குரல் அதுதான். இந்துத்துவத்தை எதிர்ப்பது வேறு, இந்துக்களை எதிர்ப்பது வேறு. இப்ப இருக்கக்கூடிய இந்த தென்னிந்தியாவை சார்ந்த இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு போராடுகிற யாருமே இந்துக்களை குறை சொல்லவில்லை. இந்துக்கள் மேன்மையானவர்கள், மற்றவர்கள் 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்கள் என்று நினைப்பது கூடாது. அப்படி பேசுகின்ற இந்துத்துவா பிஜேபியை தான் எதிர்க்கிறார்கள். அவர்களைத்தான் இந்த பவன் கல்யாண் ஆதரிக்கிறார். அவருக்கு ஒரு அரசியல் தேவைக்காக அதை செய்கிறாரு. அதுல அவர் தோல்வியை தழுவுவார் என்பதுதான் வரலாறு. அரசியல் ஆதாயத்துக்காக தான் இதெல்லாம் செய்யறாருன்னா, இந்த நீங்க சொல்ற மாதிரி சந்திரபாபு நாயுடு இடத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறார். அதானா? அதுதான். சந்திரபாபு நாயுடுவை விட பிஜேபிக்கு நான் விசுவாசி என்று காட்ட வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிறது. அதை செய்து கொண்டிருக்கிறார். கர்நாடகாவில் அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் அவர் பேசும்பொழுது, சாவர்கர் பிராமணராக இருந்தாலும் மாட்டு இறைச்சி சாப்பிட்டாரு, அந்த இறைச்சி சாப்பிட்றதுக்கு ஊக்குவிச்சாரு அப்படின்லாம் பேசியிருக்கிறார். அவர் இந்த மாதிரி பேசுனதுக்கு எதிர்ப்பும் வருது. சாவர்கரை பற்றி 2 விதமான புத்தகங்கள் இருக்கின்றன. ஒன்னு, சாவர்கரை பற்றி கூடுதலான விஷயங்களை சொல்லி வரலாற்றுல சில பொய்களை போட்டு டெல்லியில வெளியிடப்படக்கூடிய புத்தகங்கள். புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்த நம்ம சுகாதார அமைச்சர் சொல்லியிருப்பது, அவர் சுதந்திர போராட்ட வரலாற்றில் இந்துக்களினுடைய நியாய உரிமைகளை பற்றி பேசி அதற்காக குரல் கொடுத்தார். அவர் தன்னுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரே ஒழிய உணவு விஷயங்களில் அவர் ஒரு பிடிவாத நிலையில் இல்லை. நல்லா கவனிச்சிங்க, உணவு விஷயத்தில் ஒரு பிடிவாத நிலையில் இல்லை. எங்கு வேண்டுமானாலும் இருந்து இந்துத்துவ கொள்கைகளை, இன்னைய இந்துத்துவா இல்ல, மோடி பீரியட்ல வர்ற இந்துத்துவா இல்ல, அவர் அந்த மகாராஷ்டிரா சிற்பவ பிராமணர்கள், அந்த பிராமணர்களை ஒதுக்கக்கூடிய நிலை சரியில்லை என்று சுதந்திர போராட்ட ஆட்கள் கிட்ட RSS என்ற அமைப்பின் மூலமாக செயல்பட்ட விதத்தை, அந்த வரலாற்றை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் உணவுக்கு தனி சமாச்சாரம் பேசாம அசைவ உணவையும் உட்கொண்டவர் தான் சாவர்கர். வரலாற்றில் அது உண்மை. ஏன்னா சாவர்கரை பற்றி எழுதின 30-35 புத்தகங்கள்ல ஒரு 25 புத்தகங்கள்ல அவர் உணவு விஷயத்தை யாருமே சொல்லல. இப்ப வந்திருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள், நாசாவில விஞ்ஞானி கூட பிஜேபி சொல்றத சரின்னு சொல்ற ஆட்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. அதனால நாசா விஞ்ஞானி கூட விஞ்ஞானத்தை விட கடவுள் மேன்மையானவர்னு சொல்ற ஆட்கள் உருவாயிருக்காங்க இப்ப சமீபத்துல. அந்த வகையில்
சாவார்கரை சொல்லாதீர்கள் என்றுதான் அவர் சொல்லியிருக்காரு. பிஜேபி எம்பி அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த அமைச்சரே பதில் சொல்லியிருக்காரு. அதாவது காங்கிரஸ் பொய் சொல்லுவதில் வல்லவர்கள் அப்படின்னு பிஜேபி எம்பி சொல்லியிருக்காரு. நான் சொல்லல, நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னாலே சாவார்கரனுடைய உணவு கொள்கை உங்களுக்கு தெரிந்துவிடும் என்றுதான் பதில் சொல்லி முடிச்சிருக்காரு. நம்மை பொறுத்தவரை சாவார்கர் தன்னுடைய கொள்கையில் தெளிவாக இருந்தார். பாகிஸ்தான் என்பது தனியாக பிரித்து கொடுக்க கூடாது, காந்தி செய்வது தவறு என்று விரும்பினார். அதற்காக இந்துக்களை திரட்டினார். அசைவ உணவு சைவ உணவு என்பதில் அவர் அக்கறை காட்டவில்லை. அசைவ உணவை நிராகரிக்கவும் இல்லை. வரும் 10 ஆண்டுல சாமானியர்களுடைய வாழ்க்கை தரம் செங்குத்தான நிலைய உயரும் அப்படின்னு பேசியிருக்காங்க மத்திய நிதியமைச்சர். மேலும் இன்னும் 5 ஆண்டுல தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனிநபர் வருமானம் உயருமா? தனிநபர் வருமானமே இங்க கேள்விக்குறியா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு வர்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க போனாலும் மைக்கை நீட்டிட்டு முதல்ல அவங்க கேட்ட கேள்வி, ஜேர்னலிஸ்டுகள் பூரா அந்த அம்மா கிட்ட கேட்ட கேள்வி, உங்கள் மீது பதியப்பட்ட வழக்கின் தற்போதைய நிலை என்ன? அதுதான் அவங்க கிட்ட கேட்ட கேள்வி. அது தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கா? ஆமா. இப்ப நீங்க அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே, அது சம்பந்தமா என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த கேள்விக்கு அந்த அம்மா முகம் சுளித்து பதில் சொல்லவில்லை என்பதை உணர்ந்து அந்த கேள்வியிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும், நான் இந்த நாட்டின் மீது பற்றுடையனாக காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில அந்த அம்மா இந்த புதிய அவதாரம் எடுத்திருக்கிறாங்க. இந்த அவதாரத்துல அவங்க பேசியிருக்கக்கூடிய சப்ஜெக்டே பழைய பொய்யினுடைய மெருகேற்றப்பட்ட புதிய வார்த்தைகள். $3 trillion எக்கானமி, $5 trillion எக்கானமி. 3ன்றது அமித்ஷா சொன்னது, 5ன்னு சொன்னது நிர்மலா சீதாராமன் சொன்னது. நம்ம டேக் இட் அஸ் கிராண்டட், நிர்மலா சீதாராமன் சொன்ன, நிதி அமைச்சர் சொன்னதையே $5 trillion எக்கானமிக்கு நூற்றாண்டு விழாவில் செல்வோம். நூற்றாண்டு விழான்றது 2047, இப்ப 2024. இவ்வளவு நாள் கழிச்சு போறத பத்தி ஜனங்க யோசிச்சாங்கன்னா சிரமம். அதனால பாய்ச்சல் வேகத்தில் தனிநபர் வருமானம் இந்தியாவில் உயரும். அவங்க சொன்ன வார்த்தை பாய்ச்சல் வேகம். எப்படி பாய்ச்சல் வேகம்னு சொன்னீங்கன்னா, 5வது பெரிய உற்பத்தியில சிறந்த, ஏற்றுமதி இறக்குமதியில் பெருமைப்படத்தக்க நாடாக இந்தியாவை மோடி தலைமையிலான ஆட்சி மாற்றும். அப்போ அப்படி மாற்றும் போது தனிநபர் வருமானம் இன்னைக்கு இருக்கிறத விட ஒரு ஷார்ட் பீரியட்ல அதிகபட்சமா மாறும். 2 மடங்கு தனிநபர் வருமானம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்படி சொல்லக்கூடிய இந்த தேதியில முந்தானேத்து, இன்னைக்கு தேதி 4/10, காந்தி பிறந்த நாள். அந்த தேதியில ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில மோடி 2, மோடி 3, இதுல எவ்வளவு இழப்புகள் வேலை வாய்ப்பு, மோடி 1, மோடி 3, இதுல எவ்வளவு வளர்ச்சி நாம் கண்டிருக்கிறோம். உற்பத்தி துறையில என்ன வளர்ச்சி, அமைப்பு சார்ந்த தொழில என்ன வளர்ச்சி, உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புல என்ன வளர்ச்சி, வாங்கும் சக்தியில என்ன வளர்ச்சி. இந்த 4 ஃபேக்டரை பத்தி 2ஆம் தேதி அக்டோபர் ஒரு கட்டுரை வெளியாகி, நம்ம வாசகர்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடிகளை பணக்காரர்களுக்கு சலுகையாக கொடுத்து ஏழைகளின் வாங்கும் சக்தியை 18.7% நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்னால, கடைசி பட்ஜெட் 2024 பட்ஜெட்ல 18.7% உழைக்கும் மக்களுடைய நிலைமை கீழே போயிருக்கு. 10% பணக்காரர்களின் வாழ்க்கை மேலோங்கி இருக்குன்னு போன பேட்டியிலையும் அதுக்கு முன்னால பேட்டியிலும் நம்ம சொன்னோம். 1% மக்கள் 40% சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள்னு சொன்னோம். மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்த நிலையை விட கோடீஸ்வரர்களை அதிகமாக உருவாக்கியது இந்த மோடி 1லிருந்து மோடி 3 வரைக்கும் சொன்னோம். 67 பேர் இருந்ததை 284 பேராக கோடீஸ்வரர்களை மாற்றியதுன்னு சொன்னோம். இப்ப இதுல நம்முடைய நிதியமைச்சர் சொன்ன எந்த ஃபேக்டரும் வரல. தனிநபர் வருமானம், முதலாளிகளின் எண்ணிக்கை 360% மாறி இருக்கிறது. வாங்கும் சக்தி அவர்களுக்கு 1000 அளவில் 1000 வளர்ந்திருக்கிறது. இதெல்லாமே ஆப்போசிட்டா நமக்கு வளர்ந்திருக்குது.
நம்ம வளர்ந்திருக்குன்னு நாம அவங்க நிர்மலா சீதாராமன் கோச்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அதை சொல்றோம். நாம வளரவே இல்லை, வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம். உற்பத்தி துறையில 2011 to 14 உற்பத்தி துறைன்றது ப்ரொடக்ஷன் செக்டார். நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கிற இடத்துல 2011 இருந்து 14 வரை 18.6% நாம இருந்தோம். 17-18 19ன்றது மூணாவது பீரியடு. 17-18 17% 11.5% குறைஞ்சோம். இந்த பெருந்தொற்று காலம் முடிஞ்ச பிறகு 21, 22, 22, 23 மோடி 3 அதுல கொஞ்சம் மேல போனா தானே வாங்கும் சக்தி அதிகம்னு அர்த்தம். 17, 11 இப்போ 2023 நவம்பர் மாதத்தில் நாம் 8.7% தான் உற்பத்தி துறையில் இருக்கிறோம். இதுல எங்க வாங்கும் சக்தி என்பது ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்குது. சரி, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ன்றது யாரு? 10,000 ரூபாய் மாதம் சம்பளம் வாங்குபவர்கள் ஆர்கனைஸ்டு செக்டார்ல நிரந்தரம் வேலைக்கு போறவங்க. 10,000 ரூபாய் யாருன்னு சொன்னா, எனக்கும் ராஜவேலுக்கும் ஒரு காலேஜ்ல நான் மேக்ஸுக்கு நீங்க ஹிஸ்டரிக்கு வாத்தியாரா இருந்தா எல்லா நாளும் நீங்க வேலைக்கு போனீங்கன்னு சொன்னா 10,000 பிளஸ் 2,400 உங்களுக்கு 12,400 ரூபாய். இந்த 2,400 என்னன்னா, எனக்கோ உங்களுக்கோ நம்ம வேலை காலத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய இழப்புக்கு அந்த 12% போடுற அந்த ஏற்பாட்டுக்கு தான் அந்த 2,400. நீங்க வாங்குற காசு 10,000 தான். நானும் நீங்களும் ஆர்கனைஸ்டு. இப்ப இந்த 10,000க்கு கீழே 100 நாள் வேலை திட்டம் உட்பட அன்ஆர்கனைஸ் செக்டார்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 69%, மோடி 1ல 75%. ரெண்டாவது பீரியட்ல என்னன்னு நம்ம எடுக்கல. மூணாவது பீரியடு 2019 to 24 அமைப்பு சாரா தொழிலில் இருப்பவர்களுக்கு 84% ஆட்களுக்கு வேலை. அந்த அவ்வளவு பேர் அந்த வேலையில இருக்கான். சரி, அவன் நிலைமை என்ன அப்படின்னு அப்படி கேட்கும்போது, இவர்களுக்கு ஏற்கனவே 12 ரூபாய் நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தா கிடைக்கக்கூடிய இன்சூரன்ஸை தவிர, 12 ரூபாய் நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய இன்சூரன்ஸை தவிர எந்த அரசனுடைய ஸ்கீமும் இதுவரை அமுலாகவில்லை. வடக்கு இந்தியா, தென்னிந்தியா. கூடுதலான செய்தி உங்களுக்கு தகவல் வேணும்ன்றதுக்காக தமிழ்நாடு, கேரளா போன்றவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மாநில அளவிலான ஹெல்த் பாலிசி சம்பந்தமா எந்த விதமான தடையும் இன்றி இவர்கள் அந்த வசதியை பெறுகிறார்கள். ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவங்க பீரியடுக்கும் நம்ம பீரியடுக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்லியிருக்கிறேன். கிரியேஷன் ஆஃப் ஜாப், நான் ஏற்கனவே சொன்ன 18.5 லட்சம் கோடி நீங்க சலுகை கொடுத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு துறையில 1,600 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் சொன்னா, அவ்வளவு பேரையும் நீங்கள் நிர்பந்தப்படுத்தி வேலை வாய்ப்புக்காக எங்களை கம்பல் பண்ணக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டு நிறுவனத்தோட அரசாங்கம் மக்களோட பேசுது. வேலை வாய்ப்பை கொடுக்க கூடாது என்று முதலாளிகள் பேசுவதை பிஜேபி ஆதரிக்கிறது. நாடாளுமன்றத்தில் உள்ள பிஜேபி அவங்களுக்கு உதவி செய்யுது. அந்த அடிப்படையில இன்னைய வரைக்கும் 10 ஆண்டுகள்ல 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும். 2 கோடி பேருக்கு கூட வேலை கொடுக்கல. கரெக்டா தகவல் சொல்லணும்னு சொன்னா 95 லட்சம் பேர் மட்டுமே பணிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 95 லட்சம் பேர் வேலைக்கு வச்சிருக்கிறதுல பல லட்சம் கோடி மூலதனம் வந்திருக்கு. அதாவது முதலாளிகளுக்கான மூலதனமாக வருது, முதலாளிகளுக்கு உதவி செய்யுது. ஆனால் தொழிலாளிகளுக்கோ பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கோ உதவியாக அமையவில்லை. ஸ்டார்ட் அப் கம்பெனி 2000 ஸ்டார்ட் அப் கம்பெனில மோடி வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட ஒரு பையனை போலீஸ் வச்சு மிரட்டினது கூட நீங்க செமிகண்டக்டர் சப்ஜெக்ட்ல நம்ம வாசகர்களுக்கு சொன்னோம். இன்னைக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்ல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை இந்தியா சந்தித்திருக்கிறது 2023-24. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மூலதனத்தை ஒரு நாட்டில் போடும், உற்பத்தியை உருவாக்கும், வியாபாரத்தை நடத்தும், அதுக்கப்புறம் வேற நாட்டுக்கு போயிடும். ஆகவே இதற்கு ஒரு நிபந்தனை போட்டு இவங்க இங்கிருந்து வெளியே போகாம பாருங்கன்னு சொன்ன
இந்திய தொழிலாளர் சம்மேளனம் சொன்ன எந்த கருத்துக்களையும் தொழிலாளர் துறை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம நாடு ஒரு விசித்திரமான நாடு. 324 பேர் சாவறான், 187 ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனா மேலை நாட்டுல நடக்கக்கூடிய விபத்தில்லாத ரயில்வே பயணம் என்ற தலைப்புல நம்ம வைஷ்ணவ் போய் பேசுறார். வெளிநாட்டுல நம்ம போன பேட்டியில சொன்னோம், இத்தனை லட்சம் வேகன்சிஸ் நீ ஆளே எடுக்கல, விபத்து நடக்குதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 12,000 பேருக்கு வேகன்சிஸ் கால்பர் பண்ணிருக்காங்க. சோ நம்முடைய பேட்டியின் விளைவாக எதிர்கட்சிகளின் குரலின் ஒரு வீச்சத்தை பார்த்து 18,000 பேருக்கு வேகன்சிஸ் கால்பர் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய முன்னேற்றம் இருந்தாலும், ஆனா இவர் போய் வெளிநாட்டுல பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டா தகுதி இல்லை. ஆனா இங்க விபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்க போறான். நீங்க பாருங்க, ஒரு விபத்து நடந்தா ஒரு சைரன் வரணும். இன்னைக்கு காலையில காட்டுமன்னார் கோயிலை சேர்ந்த ஒரு பையன் சைதாப்பேட்டை அந்த இது இருக்குல்ல, நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன் அந்த வாசப்படியில உட்காந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல காலு பட்டு கீழே விழுந்து துண்டு துண்டா போயிட்டான். ஆக்சுவலா இது மேலை நாடுகள்ல இந்த மாதிரி பயணம் நடக்காது. ஏன்னா நீங்க உட்காந்தீங்கனாலே ட்ரெயின் மூவ் ஆகாது, சைரன் வரும். விபத்தில் அந்த படியில பயணம்னாலே அதுக்கு ஒரு சைரன் வருது. அந்த சைரன் வந்துச்சுன்னு சொன்னா அங்க இருக்கிற ஆட்கள் உள்ள போயிடுவான். உள்ள போய் டோர் க்ளோஸ் ஆகும். நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ல இருக்கிற மாதிரி அந்த வசதிகள் அமுலாவாத இடத்துல இன்னைக்கு ஒரு உயிரை நம்ம இழந்திருக்கிறோம். சோ இப்படிப்பட்ட நவீன வேலைகளை செய்யாமல் மேலை நாட்டுல போய் விளம்பரம் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ஆட்கள் செய்யறாங்க. அதனால தனிநபர் வருமானம் இந்த ஆண்டுகளில் உயரும் என்பது அவர்கள் மக்களை வேற விதமா சிந்திக்க செய்வதற்கான ஒரு பொய் உரைதான். ஏற்கனவே வேலை வாய்ப்புல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய நிலை பெரிய அளவுக்கு கேப் இருக்கு. குழந்தை தொழிலாளர்கள் குறையல, வறுமை நீங்கல. ஆகவே 10 ஆண்டுகள்ல இவங்க செய்திருக்கக்கூடிய பாதிப்பினை உணராத ஆட்சியாகத்தான் இது இருக்கிறது. மாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையா இதை மாற்றுவதற்கான சிந்தனையை நோக்கி பிஜேபி நகர்ல. எதிர்கட்சிகளினுடைய ஒற்றுமை போராட்டம் தான் அவங்களை அந்த திசையை நோக்கி நம்ம நடத்த வேண்டி வரும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.